கோவாவில் ஒரு ஷிப்பு, அந்த ஷிப்போட ரெண்ட் வந்து பெர் டே 100 crores சொல்கிறாங்க பெர் டே. இது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷிப்பு. அந்த ஷிப்பில் தான் வந்து கேட்டர்ஸ் எல்லாமே அங்கே வச்சு அங்கேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டனுடைய மகன் சொல்கிறாங்க ஷிப்பில் ஒர்க் பண்ணுறோம். அதனால தான் அந்த ஷிப்பு இப்போ புரியுது, கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா. எதனால் ஷிப்பில் வைக்கிறாங்கன்னா அவங்களுடைய அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கலாம், அவங்களுடைய அரேஞ்ச்மெண்ட்டுன்றதை விட அவங்களுடைய விருப்பமாக இருக்கலாம். முன்னாடி எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வந்து மண்டபத்தில் பண்ணுவாங்க, ஹாலில் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து ஹோட்டலுக்கு பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ ஹோட்டல்லாம் கடந்து போய் ஷிப்பில் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு இன்னும் கொஞ்சம் நாள் முன்னாடி ஃப்ளைட்டில் பண்ணுற மாதிரி கூட இருக்கும், பறந்துக்கிட்டே இருக்கும்போது காலத்தெல்லாம் தாலி கட்ட சொல்லு அந்த மாதிரி கூட இருக்கலாம். இப்போ வந்து இவங்க வந்து பண்ணுறது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஷிப்பு. அதுக்கு இங்கேருந்து பல விஐபிகள் போயிருக்காங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், இங்கேருந்து இப்போ த்ரிஷான்ற ஒரு விஐபி போயிருக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இன்றைக்கி வந்து இல்லையா. அப்போ த்ரிஷா மாதிரி பல நடிகைகள், அப்போ அவங்கெல்லாம் தங்கிறதுக்கான அங்கே ஒரு ப்ரைவசி வரல ஷிப்லேயே. ஸோ அதனால தான் ஷிப்போட காஸ்ட் வந்து 100 crores சொல்கிறாங்க. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா தெரியல, அம்பானி ஆனந்த் அம்பானி திருமணத்துக்கே வாழ்த்து அட்டை அமைச்சர் யார், விஜய். உங்களுக்கு தெரியும், சூர்யா அந்த அட்லி இவங்கெல்லாம் போய் சீன்லாம் போட்டாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரஜினிகாந்த் போய் டான்ஸ் ஆனார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது பெரிய ப்ரௌட் மூமெண்ட்டாக காமிச்சாங்க. இவர் சிம்பிளாக வந்து என்ன செஞ்சார், ஒரு கிரீட்டிங்ஸ் அட்டையை அனுப்பி விட்டார். ஒவ்வொரு மாதமும் 5 மில்லியனுக்கு அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது சேனலில் உங்களையோ அல்லது உங்களது நிறுவனத்தையோ விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 9348355571. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு சுந்தர் சி அண்டு குஷ்பு அவங்களோட மகள் அவங்களோட திருமணம் எல்லாருக்குமே சென்னையில் நடக்கும் அப்படின்னு தான் வந்து நினச்சாங்க. செலிப்ரிட்டிஸ் எல்லாருக்குமே ஒரு 2 மாத காலமாக எல்லாருமே பத்திரிக்கை போய் வந்து வைக்கிறது, பிரதமர்லேருந்து இப்போ நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் வரைக்கும். அதுக்கப்புறம் நிறைய செலிப்ரிட்டிஸ்க்கும் வந்து அழைப்பு வந்து போனதை பார்த்தோம். பட் ப்ரைவேட்டாக நடத்துகிறதா அனௌன்ஸ் பண்ணாங்க நேற்று வந்து அந்த செய்தி வந்து நீங்கள் தான் ப்ரைவேட்டாக நடத்துகிறாங்கன்னு சொல்றீங்க, பல பேர் ரகசியமாக நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. சார் இங்கே முதல்ல அடிப்படையில் ஒரு விஷயம் இருக்குது சார், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். திருப்பதியில் ஒரு நடிகை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதை என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் திருப்பதியில் நடந்த ரகசிய திருமணம்ன்றாங்க. திருப்பதியில் எப்படி சார் ரகசிய திருமணம் பண்ண முடியும்? பொதுவாக நான் சொல்கிறேன், குஷ்பு அவங்க திருமணத்துக்கு அப்புறம் நம்ம வருவோம். பொதுவாக நடிகர்கள் திருமணம் பண்ணிட்டாங்கன்னா திருப்பதியில் நடந்த ரகசிய திருமணம்ன்றாங்க. ரகசிய திருமணம் இல்லை சார், அது எளிமையான திருமணம். எளிமையாக அவங்க கோயிலில் போயிட்டு தாலி கட்டிக்கிறாங்க, அவ்வளோதான். சொந்த பந்தங்களை மட்டும் நெருக்கமான வச்சுக்கிட்டு ஒரு 50 பேர் கூட்டு போய் வச்சுருக்காங்க. இது பெரும்பாலும் இப்போ பல குடும்பங்கள் அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்றாங்கன்னா ரிசப்ஷனில் போட்டு ஓங்கி அடிச்சிடுறாங்க. ஏன்னா இப்போ திருமணத்தில் வந்து மறுநாள் காலையில் திருமணம் நடக்கும்போது முன்னாள் ரிசப்ஷன் மறுநாள் திருமணம் பண்ணும்போது அங்கே கூட்டமே இருக்கிறது இல்லை பல கல்யாணங்களில். உண்மையாக இல்லையா? 10 பேர் தான் இருக்கான், சொந்தக்காரன் கூட இருக்க மாட்டேன்றான். முன்னாள் சாயந்தரம் வந்து கவரை கொடுத்துட்டு சாப்பிட்டு போயிடுறான். இது நடக்குது. அப்போ இது வந்து நான் கேட்டிங்கன்னா இப்போ இருக்க அந்த ட்ரெண்டு, நியூ ட்ரெண்டு என்னென்னா ரிசப்ஷன் தான் வேலிட். அந்த ரிசப்ஷன் சில நேரங்களில் வெளியூரில் திருமணம் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10 நாள் கழிச்சு இங்கே உள்ளூரில் வைக்கிறாங்க. அந்த மாதிரி நடக்குது. இவங்க பர்பஸாக வந்து இவங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாகரிகமான வார்த்தை ப்ரைவேட்டாக பண்ணுறாங்கன்னு சொன்னீங்களா, இது கிட்டத்தட்ட அப்படி தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். கோவாவில் ஒரு ஷிப்பு, அந்த ஷிப்போட ரெண்ட்டு வந்து பெர் டே 100 crores சொல்கிறாங்க பெர் டே. ஒரு நாளைக்கு அந்த ஷிப்போட வந்து ரெண்ட்டு வந்து 100 crores சொல்கிறாங்க. அது வந்து சொல்கிறாங்க 10 கோடியிலேருந்து இருக்குன்றாங்க. அந்த வசதி வாய்ப்புகள் கொடுத்து ஸ்டார் அந்த மெடல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல், அந்த வசதிகள் எல்லாமே உள்ளே இருக்கும். அந்த ஷிப்பை பொறுத்து அந்த காஸ்ட்டு ஒரு 1 டேக்கு எவ்வளோ காஸ்ட்டு, ஒரு 10 கோடியிலேருந்து 50 கோடி 100 கோடி. இது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷிப்பு. அந்த ஷிப்பில் தான் வந்து எல்லாமே கேட்டர்ஸ் எல்லாமே அங்கே வச்சு அங்கேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா. அதனால் வந்து ப்ரைவேட்டான்றது சில பேர் தப்பாக சொல்கிறாங்க ஊடகங்களில், வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறாங்க. ஒரு 25 பேர் வந்து நீங்களே சொல்லுங்கள், சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் சொந்த பந்தங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நட்பு சர்க்கிளை நீங்கள் எடுத்திங்கனால குறைஞ்சபட்சம்னா அதுவே வந்து 100 பேர் ஆகிடும் சார். ஒன் சைடு சொல்கிறேன், ஒரு ஃபேமிலி சைடில் 100 பேர் ஆகிடுவாங்க. அப்போ குறைஞ்சது ஒரு 200 பேர். அப்போ சாதாரண குடும்பங்களே நடக்கிறது. சரி, என்ன தான் நீங்கள் வந்து தனித்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை இவங்க வேண்டாம் அவங்க வேண்டாம் சொன்னால் கூட இப்போது பிரைம் மினிஸ்டருக்குலாம் கொண்டு போய் இன்விடேஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? சப்போஸ் சொல்கிறேன் நான், அதாவது இப்போ கோவாவில் போய் வந்து பண்ணணும் காரணம் என்னென்னா, இங்கே பக்கத்தில் வச்சா இவங்கெல்லாம் வந்துடுவாங்கன்ற அப்படி கிடையாது. அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க. கோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கோவா பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ப்ரைவசியான
பகுதி. வந்து தங்குறதுக்கு வந்து பல ஹோட்டல்ஸ், நிறைய ஹோட்டல்ஸ் வந்து இருக்குது, வசதிகள் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து ஷிப்பில் பண்ணணுன்றது அவங்களுக்கு வந்து ஒரு இதெல்லாம் ஒரு இப்போ லேட்டஸ்ட்டு ஃபேஷன் ஆயிடுச்சு சார். முன்னாடி எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வந்து மண்டபத்தில் பண்ணுவாங்க, ஹாலில் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஹோட்டலுக்கு பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ ஹோட்டல்லாம் கடந்து போய் ஷிப்பில் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு இன்னும் கொஞ்சம் நாள் முன்னாடி ஃப்ளைட்டில் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். பறந்துக்கிட்டே இருக்கும்போது காலத்தெல்லாம் தாலி கட்ட சொல்லுவோம், அந்த மாதிரி கூட இருக்கலாம். இப்போ வந்து இவங்க வந்து பண்ணுறது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஷிப்பு. அந்த ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பெர் டே 100 crores சொல்கிறாங்க. அங்கே வந்து விமர்சையாக நடக்குது. அதுக்கு இங்கேருந்து பல விஐபிகள் போயிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், இங்கேருந்து இப்போ த்ரிஷான்ற ஒரு விஐபி போயிருக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இது இன்றைக்கி வந்து, இல்லையா? அப்போ த்ரிஷா மாதிரி பல நடிகைகள் நடிக்கலாம். அப்போ அவங்கெல்லாம் தங்கிறதுக்கான அங்கே ஒரு ப்ரைவசி வரல ஷிப்லேயே. ஸோ அதனால தான் அந்த ஷிப்போட காஸ்ட் வந்து 100 crores சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் கேட்ட இதுதான் இந்த அந்த சொல்லிங்களா நீங்கள் ப்ரைவேட்டுன்னு சொல்லிட்டு, ப்ரைவேட்டாக எதுக்கு பண்ணாங்கன்னா அந்த ப்ரைவசிக்காக பண்ணுறாங்க ப்ரைவேட்டாக அது அப்படின்னு இருக்கு. இங்கே நீங்கள் லோக்கலில் நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக நீங்கள் வந்து பண்ண முடியாது. அப்போ கூட்டம் வந்துடும், கேள்விப்பட்ட கூட்டமே வந்துடும், இல்லையா? சினிமாவிட்ட வந்து வரக்கூடியவங்க வந்துடும். அப்போது கோவான்னும் போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ இவங்களை மட்டும்தான் இந்த இடத்துல விஐபி. அப்படி பார்க்கும்போது கூட பார்த்திங்கன்னா வந்து 25ன்றதுலாம் வந்து தெரியாமல் வந்து பதிவு பண்ணுறது என்னன்னு கேட்டால் ஒரு 25 பேர் மட்டும்தான் அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. குடும்ப எண்ணிக்கையிலே எடுத்தாலே 25 பேர் வந்துடுவாங்க இவங்க 2 ஃபேமிலியில் சொல்லும் போது. அப்போ அது வந்து இப்போ த்ரிஷாலாம் போயிருக்காங்கன்னா அவங்க த்ரிஷா மட்டுமே இல்லை, இன்னும் பல பேர் வரவழைச்சிருப்பாங்க, இல்லையா? ஸோ அதனால் இப்போ நெப்போலியன் பண்ணார் பாருங்க, அந்த மாதிரி தான் இது நடக்குது கிட்டத்தட்ட. அந்த பையன்லாம் வந்து அவங்க வந்து பெரிய வந்து விவரம் இல்லை சார். ஆனால் பட் வந்து ஒரு கேப்டனுடைய மகன் சொல்கிறாங்க. கேப்டன்னா ஷிப்பில் ஒர்க் பண்ணுறோம். அதனால தான் அந்த ஷிப் இப்போ புரியுது, கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? எதனால் ஷிப்பில் வைக்கிறாங்கன்னா அவங்களுடைய அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கலாம். அவங்களுடைய அரேஞ்ச்மெண்ட்டுன்றதை விட அவங்களுடைய விருப்பமாக இருக்கலாம். ஷிப்பில் பண்ணணுன்றது ஒரு வேண்டுகோளாக இருக்கலாம் அப்படி. ஏன்னா அவங்க பெரும்பாலும் கேப்டனுடைய வாழ்க்கை எல்லாமே வந்து ஷிப்பில் தான் பெரும்பகுதி இருக்கும். குடும்பம் வந்து எங்கேயாவது ஒரு மூலையில் இருக்கும். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வாழ்க்கையில் பெரும்பகுதி ஷிப்பில் தான் இருப்பாங்க. அப்போது வந்து இவர் கேப்டன் மகன் அது மாதிரி கேட்டால் ஷிப்பில் பண்ணணுன்றது ஒரு வேளை இவங்களுக்கு வந்து லைக் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்க லைக் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் அது கனெக்ட் ஆகிறது அப்படி தான் ஆகுது. என்கிட்ட கேட்குற போது நான் அப்படி தான் நான் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன்னு கேட்டால் அவர் கேப்டன். ஸோ கேப்டனுடைய மகன்றதுனால அந்த இடத்துல மகனுக்கு வந்து ஷிப்லேயே மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம், ஒரு வேளை முடிவு பண்ணியிருக்கலாம். அதை இவங்ககிட்ட விருப்பம் சொல்லியிருக்கலாம். இது ஒரு புது விதமாக வந்து கப்பலில் திருமணன்றது வந்து ஒரு புது விதமானது தானே இது. அங்கே ஜப்பான்காரன் வந்து கப்பலில் வந்து விவசாயம் பண்ணுகிறான் சார், நம்ம திருமணம் பண்ணுறோம். எப்படி இருக்குது பார்த்துங்க. ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி சொல்லுவாங்க இல்லையா, ஏன்னா ஜப்பானில் வந்து கப்பலில் விவசாயம் பண்ணுறாங்க. தெரியும்ல உங்களுக்கு, அந்நியன் படத்தில் வசனம் வரும் பாருங்க, சுஜாதா எழுதியிருப்பார். புல் பூண்டு கூட முளைக்க முடியாதுன்னு சொன்ன ஜப்பானில் 2 பூகம்பங்களை சந்தித்த நாடு, இல்லையா? அணுகுண்டுகளை வந்து மார்பில் வாங்கிய நாடு. அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து புல் பூண்டு கூட முளைக்காத நாட்டில் கப்பலில் விவசாயம் பண்ணுறான். கப்பலில் மண் வச்சு அந்த கப்பலில் விவசாயம் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறார்ல. அந்த மாதிரி அங்கே வந்து ஜப்பான் வந்து கப்பலில் விவசாயம் பண்ணலாம், நம்ம கப்பலில் கல்யாணம் பண்ணிடுறோம். ஓகே சார், இப்போ கோவாவில் வந்து கல்யாணம் வந்து நடக்குது. பட் கண்டிப்பாக ரிசப்ஷன் அப்படின்றது சென்னையில் ஒன்று வைப்பாங்க. ஏன்னா இங்கே இருக்கிறவங்கலாம் வந்து வரணும் அப்படின்ட்டு வந்து வைக்கிறப்ப முக்கியமான பர்சன்ஸாக இங்கே வந்து யார் யார் போக வந்து இல்லை எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் வந்து ஃபோட்டோஸ் வந்தால் தான் சார் தெரியும். பட் த்ரிஷா இருக்கிறாங்க சார். த்ரிஷா விட என்ன சார் வேணும் உங்களுக்கு தமிழ்நாட்டில்? த்ரிஷா போனால் தமிழ்நாடு போன மாதிரி கரெக்டாக த்ரிஷா போயிருக்கிறாங்க. இனிமேல் ஃபோட்டோ வந்தால் தான் தெரியும். ஏன்னா இவங்க ஆனால் எனக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ நோட் பண்ணிக்கோங்க. இந்த 25 பேர் தான் கூப்பிட்டாங்கன்றதெல்லாம் கிடையாது. வந்து குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 200. ஏன்னா ஷிப்போட வந்து காஸ்ட்லியே பாருங்கள் சார். 100 crores வந்து ஷிப்பு ரெண்ட்டுன்னா அவங்க தங்க வைக்கிறவங்க குறைஞ்சபட்சம் இந்த சைடில் ஒரு 50 பேர், அந்த சைடில் ஒரு 50 பேர். 25ன்றதுலாம் கிடையாது. மினிமம் 100 பேரை கடந்து தான் வந்து அங்கே இருக்கும். ஃபோட்டோஸ் வந்தால் அஃபிஷியலாக அவங்க வந்து வெளியிடாத நம்ம வந்து யூகமாக. ஆனால் த்ரிஷா மட்டும் வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. த்ரிஷா ஸோ அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்க வந்து எப்பவுமே இதெல்லாம் அப்டேட் பண்ணுறதுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க மூமெண்ட்டை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் முதல்ல போஸ்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் வெளியில் வந்து அஃபிஷியலாக எதுவும் வரவே இல்லை. ஏன்னா இப்போ சுந்தர்சி அண்டு குஷ்பு இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா முக்கியமான கட்சிகள் கூடயும் நட்பில் இருக்கிறவங்க. சுந்தர்சி அவர்கள் சினிமா பிரபலமாக வந்து இருக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா கட்சியிலையும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இது எல்லாருக்கும் வந்து தெரியும். அப்போ ஒரு பெரிய படை வந்து வரும் இல்லையா?
இப்போ முதலமைச்சர் விஜய்க்கெல்லாம் போய் வந்து இன்வைட் வந்து பண்ணாங்க. எல்லாருக்குமே என்ன கேள்வி, ஆக்சுவலாக இன்னைக்கே அது நடக்குமோன்னு எல்லாம் பயந்தாங்க. நான் திரிஷா கூட வந்து விஜய் போவாரான்றது இருப்பாரோ அப்படின்ற ஒரு இது. அது மாதிரி வாய்ப்பே இல்லை சார். அவர் இங்கே வந்து காலையில் வந்து பேருந்து இனாகிரேஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க, அதில் பிஸியாக இருக்கிறாரு. ஒரு வேளை ரிசப்ஷன் இங்கே நடக்கும்போது அவர் வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரிசப்ஷன் எப்படியும் வைப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வாழ்த்து அனுப்பிச்சு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா தெரியல, அம்பானி ஆனந்த் அம்பானி திருமணத்துக்கே வாழ்த்து அட்டை அமைச்சர் யார், விஜய். உங்களுக்கு தெரியும், சூர்யா அந்த அட்லி இவங்கெல்லாம் போய் சீன்லாம் போட்டாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது பெரிய ப்ரௌட் மூமெண்ட்டாக காமிச்சாங்க. இவர் சிம்பிளாக வந்து என்ன செஞ்சார் உங்களுக்கு தெரியும்ல, ஆனந்த் அம்பானி. ரஜினிகாந்த் போய் டான்ஸ் ஆனார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதெல்லாம் மறந்துருப்பீங்க நீங்கள், நமக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். ரஜினிகாந்த் டான்ஸ் ஆனார். சூர்யா வந்து ஜோதிகாவோட போயிருந்தார். அட்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரவிக்கையில் வந்து ஆனந்த் அம்பானின்னு சொல்லி போட்டு உலகத்தில் யாரும் செய்யாத வேலையை அவர் செஞ்சார். யார், நம்ம அட்லி ரவிக்கையில் ஆனந்த் அம்பானின்னு போட்டு காமிச்சு ஒரு புரட்சி ஏற்படுத்தினார். அந்த மாதிரி சூழ்நிலை கூட பார்த்தீங்கன்னா இவர் இங்கே நம்ம ஆள் என்ன பண்ணாருன்னா, விஜய் முதலமைச்சர் தான் சொல்கிறேன், ஒரு கிரீட்டிங்ஸ் அட்டையை அனுப்பி விட்டார். ஸோ அதனால் சூழ்நிலைகள் தான் அவர் போகணும்னு நினச்சி. இப்போ கீர்த்தி சுரேஷ் மேரேஜுக்கு கோவா போனார், உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதனால் வந்து சூழ்நிலைகள் பொறுத்து தான். அன்றைக்கி உள்ள சூழ்நிலை ஒரு அரசியல்வாதியாக இருந்தார், இன்றைக்கி முதலமைச்சர் இருக்கார், ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. சரி, அப்படியே போனாலும் அங்கே த்ரீஷா வந்தால் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. அப்புறம் அப்படி ஒரு கேள்வி போடுவீங்க, என்ன சார் இது கல்யாணத்துக்கு பாருங்க சார் 2 பேரும் தனியாக வந்து தனி ஃப்ளைட்டில் போனாருன்னு கூட சொல்லுவீங்க. கடந்த காலத்தில் அதெல்லாம் நடந்ததில்லை சார். ஸோ இது தேவையில்லாமல் இது வந்து ஆகணும்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து முதலமைச்சர் இங்கே தான் இருக்கிறாரு, இங்கே தான் வந்து இன்றைக்கி ஃபுல் ஃபங்க்ஷன் இங்கே தான். ஸோ அது வந்து போகல. த்ரீஷா போயிருக்காங்கன்றது அவங்க போட்ட பிறகு தான் தெரியுது. இன்னொன்று அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு உங்களுக்கும். ஆமாம், அதனால் வந்து இப்போ சப்போஸ் அவர் தனியாக போனாலும் கூட அது இணைச்சி பேசப்படும். அதனால் அவாய்ட் பண்ணாருன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் முதலமைச்சருக்கு இங்கே ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது, அது தேவையில்லாமல் ட்ரோல் ஆக வேணான்னு கூட நினச்சிருக்கலாம். அதனால் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து போகாமல் கூட விட்டுருக்கலாம். ஆனால் வந்து இங்கே வந்து பிஸி, அதில் ஒன்றும். ஆமாம் சார், இப்போ சுந்தர்சி அண்டு குஷ்பு அவங்களோட அந்த மகள் கல்யாணத்தோட அந்த ரிசப்ஷன் இங்கே சென்னையில் நடக்கிறப்ப எந்த அளவுக்கு ஒரு ஆடம்பரமாக வந்து நடக்கும்? இல்லை, பிரம்மாண்டமாக நடக்கும் சார். நீங்களே சொன்னீங்களே ஏற்கனவே, இவங்க வந்து 2 பேருமே வந்து சினிமா வட்டாரத்தில் பெரிய ஆட்கள். 2 பேர், குஷ்பு அவர்களாக இருக்கட்டும், சுந்தர்சியாக இருக்கட்டும், 2 பேருமே. அதை கடந்து குஷ்புக்கு வந்து பொலிட்டிக்கல் விங் அதிகம். இப்போ தான் இவர் வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் தோத்தார். பட் இருந்தாலும் வந்து இவங்க பொலிட்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி மட்டும் இல்லாமல் மற்ற கட்சிகளில் வந்து பரவலாக வந்து குஷ்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வாய்ஸ் அதிகம். அப்போது அதில் வந்து இங்கே வந்து எளிமையான நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இங்கேயும் பிரம்மாண்டமாக தான் நடக்கும். அது ரிசப்ஷன் என்னைக்குன்றதுலாம் நமக்கு வந்து இது வரைக்கும் அஃபிஷியலாக அவங்க எதுவுமே அறிவிக்கவே இல்லை. இதுவே எப்படி ப்ரைவேட் நடக்குது, ரகசியம்னு சொல்லக்கூடாது, ப்ரைவேட்னு அதே மாதிரி தான். அது வந்து எங்கே நடக்குது, எப்படி நடக்க போகுதுன்றதுலாம் நமக்கு எதுவும் செய்தியே இல்லை. ஆனால் கண்டிப்பாக வந்து பிரம்மாண்டமாக நடக்கும் நிச்சயமாக. அதில் வந்து பார்த்தோன்னா வந்து கணக்கு வழக்கலாமல் விஐபிகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் பார்க்குறேன். அது எங்கன்றது இனிமேல் அறிவிச்சா தான் நமக்கு தெரியும். பிரம்மாண்டமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ வரலாம். ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய விஐபிகளை பொறுத்து தான் வந்து அந்த விமர்சையாக வந்து அவங்க எவ்வளோ தூரம் வந்து 100 கோடி செலவு பண்ணாங்களா, 500 கோடி செலவு பண்ணாங்களா, 1000 கோடி செலவு பண்ணாங்களான்றது தெரியாது. ஆனால் வந்து பிரம்மாண்டமாக நடக்க வாய்ப்பு இருக்குது.